சார், ஒரு உதவி. சொல்லுங்க. இங்க பப்ளிக் ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? எது பப்ளிக் ரெஸ்ட் ரூமா? ஆமா சார். சி, அங்கெல்லாம் போய் எனக்கு பழக்கம் இல்லை. முதல்ல யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கோ. கிளம்பு. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க சார். ஏன் இப்படி ரியாக்ட் பண்றீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு வீடு இருக்கு, வீட்ல பாத்ரூம் இருக்கு. நீங்க வேலை பார்க்குற இடத்துல பாத்ரூம் இருக்கா? இருக்கே. நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பையன் இல்ல சார், பொண்ணு. எங்களுக்கு இருக்க வழி உங்களுக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு பொண்ணுங்களா ஆட்டோ ஓட்ட வரீங்க? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? இத பத்திலாம் யோசிச்சு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் ஒரு நம்பிக்கையில தான் பொண்ணுங்க வெளியில வந்து வேற வேலை பாக்குறாங்க. ஆனா அதையும் எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்காம எங்க கஷ்டத்தை குத்தி காட்டி இப்படி காயப்படுத்துறீங்களே. எங்களுக்கும் கஷ்டம் இருக்கு சார். ஆனா எல்லா வழியும் பொறுத்துக்கிட்டு தான் உங்ககிட்ட கூச்சமே இல்லாம பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க ஆட்டோல வரப்ப உங்க தங்கச்சி கிட்ட அவ்வளவு பாசமா பேசுனீங்க. ஆனா இப்ப தெரியுது நான் உங்ககிட்ட கேட்டது தப்புன்னு. மன்னிச்சிருமா, எனக்கு வெளியே எங்க பப்ளிக் ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு தெரியல. நீ வேணா என் வீட்டுல ரெஸ்ட் ரூம் இருக்கு, வந்து யூஸ் பண்ணிக்கோ. வேணா சார். ஆனா நீங்க பேசினதுலாம் உங்க தங்கச்சி கிட்ட வேற யாராச்சும் பேசியிருந்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு இனிமே இப்படி பேசாதீங்க. எதுக்குடா லவ் பண்ண? சை! ஏங்க நீங்க எங்க? அதுவா சார், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க, அதான். ஓ, ஆல் தி பெஸ்ட்ங்க. அன்னைக்கு பார்த்தோம், ஆனா ஒழுங்கா பேச முடியல. எப்படி இருக்கீங்க சார்? ஏதோ இருக்குங்க. என்ன பிரச்சனை சார்? எனக்கு அவளுக்கு இப்பெல்லாம் நிறைய சண்டை வந்துட்டே இருக்கு. ஏன்டா லவ் பண்றோம் அப்படின்னு தோணுது. என்ன சண்டை உங்களுக்குள்ள? உங்களுக்கே தெரியும் ஐடி ஒர்க்குன்றது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான வாழ்க்கைன்னு. நானும் அவளும் ஒரே ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். பட் பார்த்து பேசி சிரித்து சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சார், ஐடி ஒர்க்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் சார் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார். எவ்வளோங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது? இப்போ எனக்கு சண்டேஸில் ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்குது. அவளுக்கு வெளில கூப்பிட்டு போகணும் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து எல்லாமே பெரிய சண்டையாக தான் போய் முடியுது. இதே மாதிரி போயிட்டு இருந்தா இந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன் சார் விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிறப்ப அவங்க அருமை தெரியாது, அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்க ஒர்க்கையும் ரிலேஷன்ஷிப்பையும் ரெண்டுத்தையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க சார், அது தானாவே சரியாகும். நீங்க நிம்மதியா இருப்பீங்க. நான் இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அதை அவன் மேலே காமிச்சிடுறேன். அவளும் அதே திருப்பி எனக்கு பண்ணுறா. இந்த வாட்டி உங்க 2 பேரும் மேலேயும் தான் சார் மிஸ்டேக் இருக்கு. எங்க 2 பேரும் மேலேயா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, ஐடி வேலையில மட்டும் இல்ல, நம்ம எந்த வேலை பார்த்தாலும் நீங்க சொன்ன அந்த ஸ்ட்ரெஸ் பிரஷர் எல்லாம் இருக்கதான் செய்யுமே. இவ்ளோ ஏன், நானே ஆட்டோ ஓட்டிட்டே படிச்சுட்டு இருக்கேன்ல. ஆனா நான் ஓட்டுற ஆட்டோ என் சொந்த ஆட்டோ கிடையாது, வாடகைக்கு எடுத்துதான் ஓட்டிட்டு இருக்கேன். ஒரு நாள் காசு இருக்கும், இன்னொரு நாள் காசு இருக்காது. ஆனா இதெல்லாம் மீறி நான் நல்லா படிச்சா மட்டும்தான் என் கனவு நிறைவேறும். எனக்கு இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அப்படி கஷ்டம் வரப்போலாம் என்னோட அப்பா போட்டோ வச்சு அவர் என் கூடயே இருக்க மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவேன். நீங்க சொன்னீங்களே அந்த பிரஷர் சோகம் அதெல்லாம் எப்படி காண போகுதுன்னே தெரியாது. நீங்களும் உங்க பார்ட்னர் கூட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா ஈகோ பார்க்காம ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட பேசுங்க. என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்க பார்ட்னரை உட்கார வச்சு என்ன விஷயம்னு பேசி அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்த பாருங்க. எல்லாமே சரியா போயிடும். சரிங்க. அட போய் பேசிட்டு வாங்க, எனக்கு சவாரி இருக்கு.